தொடர்ச்சியா நீங்க முன்னாடிலாம் திமுக நிறைய எதிர்த்து பேசுனீங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடில இருந்து நீங்க திமுக ஆதரவா பேசுறீங்க. ஆனா சோசியல் மீடியா என்ன சொல்றாங்கன்னா திமுக உங்களுக்கு அப்பாவுக்கு பேரை வச்சுட்டதுனால தெரு பேர் வச்சுட்டதுனால நீங்க ஒரு சப்போர்ட் பண்றீங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க 40 தொகுதியில நான் போயிட்டு பிரச்சாரம் பண்ணேன். அப்போ 40 தொகுதியில் பிரகாசம் சொன்னேன். அப்போ நான் பிஜேபியில தானே இருந்தேன். பிஜேபியில இருந்த போது தான் சொன்னேன் 40 தொகுதியிலையும் பிஜேபி தோக்குன்னு நான் சொன்னேன்ல. 40 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கும் சொன்னேன்ல. அப்ப பிஜேபியில் தானே இருந்தேன். நான் எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசி கிடையாது. நான் ஆனஸ்டா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன், நேர்மையான கருத்துக்களை சொல்லுவேன். அண்ணாமலை தப்பு பண்ண ஏன் அப்பதான் சொன்னேன். நான் பிஜேபி இருக்கும்போது தான் சொன்னேன் பிஜேபி 40 தொகுதியும் தோற்கும் அப்படின்னு சொன்னேன். அண்ணாமலை தோற்பார் சொன்னேன். ஏங்க 2 பேர் நிக்கிறாங்க. இவர் தோப்பாருன்னா யார் ஜெயிப்பாங்க? அவரா ஜெயிப்பாரு. நீங்க தானே ஜெயிக்கணும். என்ன மறக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு எப்படியோ கேட்குது. இல்ல பாஸ், இல்ல ஒரு கட்சியை சேரும்போது அந்த கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு என்னோட கருத்தை தெரிவிப்பேன், கட்சி சார்ந்த கொள்கைகளுக்கு. ஆனால் இன்னைக்கு போட்டிருக்கார் முருகன் சொல்றார் ஒரு மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. அப்போ மதத்தை வச்சு அரசியல் செய்யலாமா? நான் பிஜேபியில இருந்து வெளில வந்ததுக்கு காரணம் அவங்க மத அரசியல் செஞ்சது எனக்கு பிடிக்கல. நான் என்னுடைய சினிமா பார்த்து எத்தனை பேர் பார்த்தாங்க? இந்துக்கள், கிறிஸ்டியன், முஸ்லீம் எத்தனை பேர் பார்த்து வளர்ந்தாங்க. அப்படி வளர்ந்த நான் இன்னைக்கு எனக்கு நான் ஒரு கட்சியில் சேர்ந்ததுனால நான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசணும், என்னால பேச முடியாது. நான் எப்படி பேச முடியும்? என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர் நம்மளுடைய அபுபக்கர், பிரசிடென்ட் ஹோட்டல் பிரசிடென்ட், எத்தனை எனக்கு எவ்வளவு தடவை அவர் மெக்காலேருந்து அந்த புனித நீர் கொண்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் எங்க வீட்டு பூஜை ரூம்ல இருக்கு. எங்க வீட்டு சாமி உடனே சிவன் திட்டுவாரா? ஓ இது வேற சாமி, வெளில எடுத்தும் போது சொல்லுவாரா? சண்டை எந்த சாமியும் சண்டை போடுறதில்லை. நம்ம தான் சாமி பேர்ல சண்டை போட்டு அசிங்கப்படுத்திக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் அவ்வளவு பெரிய சண்டை அவசியமே இல்லை. அதே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தெருவிலேயே எத்தனை பிரியாணி கடை இருக்கு. அப்ப அந்த மலை மேல ஓரமா போய் யாரும் சாப்பிட்டுட்டா சாமியை தீட்டாயிடுமா? மனுஷங்க தான் தீட்டாகலாம், கடவுள் தீட்டாகவே மாட்டார். நீ குளிச்சுட்டு சாமியை பார்க்க போறியோ குளிக்காம சாமியை பார்க்க போறியோ கடவுள் கோவிச்சுக்க மாட்டார். அது ஒவ்வொருத்தரும் கடவுளை எப்படி அணுகிறோங்கிற முறையை பொறுத்தது. வாபஸ் வாங்கிட்டாரு. வெரி சார், அந்த வெரி, அதாவது நான் சொன்னதை நீ கேட்கல. அதாவது இப்ப கூட சொல்றாங்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்கலன்னா அவங்க ஆன்டி நேஷனல்ங்கிறாங்க. ஆன்டி நேஷனல் சொல்றவங்க முட்டாள்கள். ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஒரு மனிதன் உடம்பு. அதுல தமிழ்நாடுங்கிறது இதயமா இருக்கலாம், மூளையா இருக்கலாம், கையால இருக்கலாம். அப்போ தமிழ்நாடு, நான் தமிழ்நாடை நேசிக்கிறேன்னா நான் இந்தியாவை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீ தமிழ்நாட்டை விட்டுட்டு என்ன நேசின்னு சொன்னா நீ தான் ஆன்டி நேஷனல். அப்ப தமிழ்நாடு இந்த நேஷனுக்குள்ள இல்லையா? தவறான விஷயம். ஏதோ ஒண்ணு எவனோத சொல்லிடுவான், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொங்க வேண்டி. ஏன்னா புதுசா யோசிக்கிறதுக்கு அறிவு கிடையாது. அதனால்தான் பிரச்சனை.